எஸ். பாலகிருஷ்ணன், மனநல ஆலோசகர், SBOA மேல்நிலைப்பள்ளி, மதுரை. இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு, இளைஞர்கள் முன்னேற பெரிதும் தேவை முறையான பயிற்சியா முடிவில்லா முயற்சியா? இளைஞர்கள் முன்னேற பெரிதும் தேவை முறையான பயிற்சியே. உதாரணத்திற்கு சிலவற்றை பார்ப்போம். நாம் நமது நாட்டின் தேசிய கீதத்தை பாடுகின்றோம். ஆனால் அதற்கு பொருள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அது நம் தாய்மொழியில் அல்லாமல் வங்காள மொழியில் உள்ளது. ஆனாலும் நாம் பாடுகின்றோம். காரணம், சிறுவயது முதல் நாம் பள்ளியில் முறையாக எடுத்துக்கொண்ட பயிற்சியே ஆகும். கணக்கு பாடத்தை எவ்வளவு முயற்சி எடுத்து படித்தாலும் அதை தொடர்ச்சியாக எழுதி பார்த்து பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் தப்பில்லாமல் சரியாக எழுத முடியும். உலக புகழ்பெற்ற நம் மண்ணின் மைந்தன் இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பல பட்டங்கள் பெற்றதும் கூட முறையான பயிற்சினாலேயே என்பதை நாம் அறிவோம். பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் நிகழ்ச்சிகளை வெற்றியடையச் செய்ய மாணவர்கள் குறைந்தது 1 மாத காலம் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு புதிய தொழிலில் நாம் தொடர்ந்து 5 வருடங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தொழிலின் மேல் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். வேலைவாய்ப்பு கூட அனுபவம் உள்ளவர்களுக்கே எளிதாக கிடைக்கின்றது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருவனின் மனக்கட்டமைப்பின்படியே அவனின் பழக்க வழக்கங்கள் அமைகின்றது. ஆங்கிலத்தில் அதை மைண்ட் செட் என்று சொல்வார்கள். அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்த முறையான, தொடர்ச்சியான, முழு ஈடுபாட்டுடன் கூடிய பயிற்சிகள் குறைந்தது 48 நாட்களுக்கு இருக்க வேண்டும். இதையே நம் பெரியோர்கள் ஒரு மண்டலம் என்று சொன்னார்கள். ஒரு மண்டல பயிற்சியானது ஒரு புதிய நடத்தையை பழக்க வழக்கமாக மாற்றுகின்றது. உதாரணத்திற்கு, ஒருவர் வாகனம் ஓட்டி பழகும் பொழுது சாலைகளின் மீதும் பக்கவாட்டிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். பழகிய பின்பு பாட்டு கேட்டுக்கொண்டோ, பேசிக்கொண்டோ அல்லது வேறு சிந்தனைகள் செய்து கொண்டோ அவரால் சரியாக வாகனம் ஓட்ட முடியும். ஏனெனில் இங்கு ஒரு நடத்தை பழக்க வழக்கமாக மாறியுள்ளது. முயற்சி இல்லாமல் வெற்றியா என்று நீங்கள் கேட்பது கேட்கின்றது. முயற்சி என்பது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே. அதை திட்டமிடுதல் என்று சொல்வோம். நம் வாழ்க்கையில் நிறைய திட்டமிடுதல் இருந்திருக்கும். தொடர்ச்சியான முழு ஈடுபாட்டுடன் கூடிய பயிற்சிகள் மட்டுமே வெற்றி அடைந்திருக்கும். வாழ்வின் முன்பகுதி முறையான பயிற்சியாக அமைந்தால் பின்பகுதி இனிமையாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.